மெட்ரோ ரயில் பணிகளுக்காக சென்னை மாதவரம் காலனியை 4 மாதத்தில் காலி செய்து கொடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, மெட்ரோ பணிகளுக்காக சென்னை மாதவரம் காலனியை 4 மாதத்தில் காலி செய்து கொடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சென்னை பால் சப்ளை செய்வதற்காக மாதவரம் பால் பண்ணைக்கு அருகில் கடந்த 1959ஆம் ஆண்டில் மாட்டுக் கொட்டகை அமைக்க அரசு நிலம் ஒதுக்கீடு செய்திருந்தது. அந்த நிலத்தின் அருகிலேயே மாடு வளர்ப்போர் தங்கிக் கொள்வதற்காக மாதவரத்தில் காலனியும் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக காலனி குடியிருப்பு வாசிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கி நிலத்தை காலி செய்து கொடுக்க அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனிடையே நிலத்தை காலி செய்து பிறப்பித்த அரசினுடைய உத்தரவை ரத்து செய்ய கோரி அந்த பகுதியைச் சேர்ந்த லட்சுமி உள்ளிட்ட 3 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத் சக்கரவர்த்தி, பால் பதப்படுத்தும் தொழில்நுட்பம் வெகுவாக வளர்ந்து விட்டதாலும் அதற்கு போக்குவரத்தும் வளர்ச்சி கண்டிருப்பதாலும் மேலும் நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்ட பின் நிலம் காலி செய்ய மறுப்பதை ஏற்க முடியாது என்று தெரிவித்திருந்தார். வரக்கூடிய மே 31ஆம் தேதிக்குள் சென்னை காலனி நிலத்தை காலி செய்து கொடுக்க உத்தரவிட்ட நீதிபதி, நிலத்தை காலி செய்ய மறுத்தால் அரசு காலி செய்ய நடவடிக்கை எடுக்கலாம் என அனுமதி அளித்து இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.